அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.4 மூன்றாவது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூன்றாவது கணக்கில் முதல் கணக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, 10, 17 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய எண்ணாவது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இதற்குள்ளே உள்ள தொடர்பை பாருங்கள். இப்போ இங்கே 2 இருக்கா? இப்போ 2 வந்து என்ன பண்ணலான்னா 1 ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதோட 1 கூட்டுறோம். அப்போ என்ன வரும்? 1 ஸ்கொயர் பண்ணால் 2, தென் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1ஓட 1 கூட்டினால் 2 வந்துருச்சுங்களா? அடுத்தது 5 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 5னா 1க்கு அடுத்து என்ன வரும்? 2 தான். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடும். 4ஓட 1 கூட்டினால் 5 வந்துருச்சா? அடுத்தது 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ 3 9, 9ஓட 1 கூட்டினா 10. அடுத்தது 17, 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ எப்படி எழுதலாம்? an ஈக்குவல் டு, இப்போ இந்த 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? எண்ணுக்கு பதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2 வரும். இங்கே வந்து எண்ணுக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 வரும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல இந்த 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயருக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? n ஸ்கொயர் கொடுத்துட்றோம். இங்கே என்ன நம்பர் காமனாக வருது? 1. என்ன 1? ப்ளஸ் 1. இதுதான் இதனுடைய எண்ணாவது உறுப்பு. an ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? அடுத்து இரண்டாவது கணக்கு 0, 1/2, 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களா? எதில் 1ல் 1 போனால் தான் 0 வரும். ஓகேங்களா? பை 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 0/1 0 தான். அடுத்து இந்த 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 2 மைனஸ் 1. 2ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும்? 1 வந்துடும். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய எண்ணை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் 2. அடுத்து 2/3. இதை எப்படி எழுதலாம்? 3ல் மைனஸ் 1 போயிடுச்சுன்னா 2 பை பகுதியை அப்படியே எழுதிக்கிறோம் 3. இப்போ இது 1, 2, 3ன்னு காமனாக வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா பாருங்கள். an ஈக்குவல் டு எண்ணுக்கு பதில் 1 இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ n பை n. அடுத்து இங்கே என்ன இருக்குது? காமனாக -1. ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் எண்ணுக்கு பதில் இங்கே வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்சர் வரும். சரி, இப்போ இதனுடைய எண்ணாவது உறுப்பு என்னதுங்க? an ஈக்குவல் டு n-1/n. அடுத்து மூன்றாவது கணக்கு 3, 8, 13, 18ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வித்தியாசம் பாருங்கள். 8ல் 3 போயிடுச்சுன்னா 5, 13ல் 8 போயிடுச்சுன்னா 5, இப்போ 18ல் 13 போயிடுச்சுன்னா 5. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு 3 வந்து 5, 5, 5, 5, 5ல் 3 வரும்னா என்ன பண்ணணும்? 5ல் 2 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது 8. 8 போட்டால் 5, 10, 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. அடுத்து 13, 5, 5, 5ல் 2 போயிடுச்சுன்னா 13. 18னா 4, 20, 20ல் 2 போயிடுச்சுன்னா 18 வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம எப்படி எண்ணாவது உறுப்பு எழுதலாம்? an ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படின்னா அது என்னன்னு போட்டுக்குவோம். என்ன எதால் பெருக்கிறோம்? 5ஆல். அப்போ 5n - 2. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா?
உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.